அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும். இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது. வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே. நாம் அனைவரும் வாழ்வில் சிறப்பாக உயர விரும்புகிறோம். ஆனால் சில நேரங்களில் தேர்வுகளின் அழுத்தம், மன அழுத்தம், பயம் போன்றவை நம்மை பாதிக்கலாம். நாம் எப்படி வெற்றி பெறலாம்? தேர்வில் வெற்றி பெற வேண்டுமா? பாடங்களை எளிதாக நினைவில் கொள்ள வேண்டுமா? இன்று நாம் பார்ப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான துஆ. அதை எப்படி சொல்ல வேண்டும்? மற்றும் ஒரு மிக முக்கியமான இஸ்லாமிய வரலாறு. இது உங்கள் மனதை உற்சாகப்படுத்தும். துஆ மட்டும் போதுமா? முயற்சி இல்லாமல் வெற்றி வருமா? இல்லை. அல்லாஹ் நாம் செய்யும் முயற்சிக்கு கிடைக்க வேண்டிய பலனை நிச்சயமாக தருவார். ஆனால் நாம் துஆவும் செய்ய வேண்டும், உழைப்பும் செய்ய வேண்டும். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏனெனில் இந்த துஆ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். ஒரு சிறுவன் பள்ளியில் படித்து வந்தான். அவன் படிப்பு திறமையானவனாக இருந்தாலும் சில பாடங்களை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது. ஒவ்வொரு தேர்விற்கும் முன்பும் அவன் பயப்படுவான். நான் எழுத முடியுமா? என் முயற்சி வீணாகி விடுமோ என அஞ்சுவான். ஒரு நாள் அவன் பள்ளியில் தோல்வியடைந்தான். அதனால் அவன் மிகவும் கவலைப்பட்டு வீட்டிற்கு சென்றான். அவன் தாயார் அவனை பார்த்துவிட்டு, மகனே, முயற்சி மட்டுமல்ல, அல்லாஹ்விடம் உதவி கேட்பதும் முக்கியம். அல்லாஹ் நம்மை தோல்வியில் விட்டுவிட மாட்டார் என்று கூறினார். அவனுடைய தாயார் ஒரு அழகிய துஆ சொல்லிக் கொடுத்தார். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த துஆவாகும். ரப்பி ஸித்னி இல்மன், ரப்பி ஸித்னி இல்மன். துஆவின் பொருள்: என் இறைவனே, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. تجعل الحزن إذا شئت سهنا. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், நீ எளிதாக்கிய காரியத்தை தவிர வேறேதும் எளிதானது அல்ல. மேலும் நீ நாடிவிட்டால் துயரத்தை எளிதாக்கி விடுகிறாய். இந்த துஆவை கேட்டு அந்த சிறுவன் அல்லாஹ்விடம் முழுமையான நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளும் படிப்பதற்கு முன்பும் தேர்வுக்கு செல்லும் முன்பும் சொல்ல ஆரம்பித்தான். அதன் பிறகு அவன் முந்தைய தவறுகளை திருத்திக் கொண்டு அதிக முயற்சியுடன் படிக்கத் தொடங்கினான். அல்லாஹ்வின் உதவியால் அடுத்த தேர்வில் சிறப்பாக எழுதி வெற்றி பெற்றான். இந்த துஆவை மனனம் செய்வதற்காக இந்த வீடியோவில் அதிகமாக கூறப்பட்டுள்ளது. ரப்பி ஸித்னி இல்மன், ரப்பி ஸித்னி இல்மன். துஆவின் பொருள்: என் இறைவனே, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. إنما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهنا. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், நீ எளிதாக்கிய காரியத்தை தவிர வேறேதும் எளிதானது அல்ல. மேலும் நீ நாடிவிட்டால் துயரத்தை எளிதாக்கி விடுகிறாய். ரப்பி ஸித்னி இல்மன், ரப்பி ஸித்னி இல்மன். துஆவின் பொருள்: என் இறைவனே, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், நீ எளிதாக்கிய காரியத்தை தவிர வேறேதும் எளிதானது அல்ல. மேலும் நீ நாடிவிட்டால் துயரத்தை எளிதாக்கி விடுகிறாய். ரப்பி ஸித்னி இல்மன், ரப்பி ஸித்னி இல்மன். துஆவின் பொருள்: என் இறைவனே, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், நீ எளிதாக்கிய காரியத்தை தவிர வேறேதும் எளிதானது அல்ல. மேலும் நீ நாடிவிட்டால் துயரத்தை எளிதாக்கி விடுகிறாய். ரப்பி ஸித்னி இல்மன், ரப்பி ஸித்னி இல்மன். துஆவின் பொருள்: என் இறைவனே, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. تجعل الحزن إذا شئت سهنا. துஆவின் பொருள்:
யா அல்லாஹ், நீ எளிதாக்கிய காரியத்தைத் தவிர வேறேதும் எளிதானது அல்ல. மேலும் நீ நாடிவிட்டால் துயரத்தை எளிதாக்கி விடுகிறாய். ரப்பி ஸித்னி இல்மன், ரப்பி ஸித்னி இல்மன். துஆவின் பொருள்: என் இறைவனே, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. اللهم فلا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், நீ எளிதாக்கிய காரியத்தைத் தவிர வேறேதும் எளிதானது அல்ல. மேலும் நீ நாடிவிட்டால் துயரத்தை எளிதாக்கி விடுகிறாய். ரப்பி ஸித்னி இல்மன், ரப்பி ஸித்னி இல்மன். துஆவின் பொருள்: என் இறைவனே, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. اللهم فلا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், நீ எளிதாக்கிய காரியத்தைத் தவிர வேறேதும் எளிதானது அல்ல. மேலும் நீ நாடிவிட்டால் துயரத்தை எளிதாக்கி விடுகிறாய். ரப்பி ஸித்னி இல்மன், ரப்பி ஸித்னி இல்மன். துஆவின் பொருள்: என் இறைவனே, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. اللهم فلا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், நீ எளிதாக்கிய காரியத்தைத் தவிர வேறேதும் எளிதானது அல்ல. மேலும் நீ நாடிவிட்டால் துயரத்தை எளிதாக்கி விடுகிறாய். ரப்பி ஸித்னி இல்மன், ரப்பி ஸித்னி இல்மன். துஆவின் பொருள்: என் இறைவனே, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. اللهم فلا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், நீ எளிதாக்கிய காரியத்தைத் தவிர வேறேதும் எளிதானது அல்ல. மேலும் நீ நாடிவிட்டால் துயரத்தை எளிதாக்கி விடுகிறாய். ரப்பி ஸித்னி இல்மன், ரப்பி ஸித்னி இல்மன். துஆவின் பொருள்: என் இறைவனே, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. اللهم فلا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், நீ எளிதாக்கிய காரியத்தைத் தவிர வேறேதும் எளிதானது அல்ல. மேலும் நீ நாடிவிட்டால் துயரத்தை எளிதாக்கி விடுகிறாய். ரப்பி ஸித்னி இல்மன், ரப்பி ஸித்னி இல்மன். துஆவின் பொருள்: என் இறைவனே, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. اللهم فلا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், நீ எளிதாக்கிய காரியத்தைத் தவிர வேறேதும் எளிதானது அல்ல. மேலும் நீ நாடிவிட்டால் துயரத்தை எளிதாக்கி விடுகிறாய். ரப்பி ஸித்னி இல்மன், ரப்பி ஸித்னி இல்மன். துஆவின் பொருள்: என் இறைவனே, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. اللهم فلا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், நீ எளிதாக்கிய காரியத்தைத் தவிர வேறேதும் எளிதானது அல்ல. மேலும் நீ நாடிவிட்டால் துயரத்தை எளிதாக்கி விடுகிறாய். ரப்பி ஸித்னி இல்மன், ரப்பி ஸித்னி இல்மன். துஆவின் பொருள்: என் இறைவனே, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. اللهم فلا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், நீ எளிதாக்கிய காரியத்தைத் தவிர வேறேதும் எளிதானது அல்ல. மேலும் நீ நாடிவிட்டால் துயரத்தை எளிதாக்கி விடுகிறாய். ரப்பி ஸித்னி இல்மன்,
ரப்பி ஜித்னி இல்மன். துஆவின் பொருள், என் இறைவனே, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. துஆவின் பொருள், யா அல்லாஹ், நீ எளிதாக்கிய காரியத்தைத் தவிர வேறேதும் எளிதானது அல்ல. மேலும் நீ நாடிவிட்டால் துயரத்தை எளிதாக்கி விடுகிறாய்.